வணக்கம். ஹவு டு பிக் ஏ ஸ்டாக் சீரிஸோட ஃபைனல் செக்லிஸ்ட்டுக்கு வந்திருக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மணிகண்டன், இது ஃபினான்ஸ் வித் மணி தமிழ். ஹவு டு செலக்ட் ஏ ஸ்டாக். ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணணும்? பிஸ்னஸ், growth, டெப்ட், வேல்யூவேஷன், எஃபிஷியன்சி, ட்ரஸ்ட். ஒரு 6 ஸ்டெப் இருக்குங்க. இந்த 6 ஸ்டெப்பை செக் பண்ணிட்டாலே நம்ம அந்த ஸ்டாக்கில் பிகினர்ஸாக ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ண முடியும். இந்த 6 ஸ்டெப்பை பற்றி ஃபுல் வீடியோஸை நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ஒரு 6 ஸ்டெப்பை கற்றுக்கிட்டோங்க. ஒரு கம்பெனியோட பிஸ்னஸ் என்ன, அதோட growth எப்படி இருக்கணும், அதோட டெப்ட் இருக்கா இல்லையா, அதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்குது, அதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குது, ட்ரஸ்ட், அந்த கம்பெனியை நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாமா, இது தாங்க அந்த 6 ஸ்டெப்பு. இந்த 6 ஸ்டெப்பை வச்சு நம்ம எப்படி டிசைட் பண்ணுறது? சிம்பிள் ரூல் தாங்க. ஆல் 6 இந்த 6 ஸ்டெப்பையும் ஒரு கம்பெனி தாண்டிடுச்சுன்னா அது ஸ்ட்ராங் கம்பெனி. அதில் ஒரு ஸ்டெப் வீக்காக இருந்தால் கூட அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அதை கன்சிடர் பண்ணாமல் இருக்கலாம். எப்போதுமே யாராலையுமே 100% சக்ஸஸ் தர கம்பெனியை செலக்ட் பண்ண முடியாது. நோ கம்பெனி இஸ் பெர்ஃபெக்ட். இந்த 6 ஸ்டெப்பை தாண்டினாலுமே சில கம்பெனிஸ் ஃபெயில் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 6 ஸ்டெப்பை வச்சு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கம்பெனியை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ மற்றவங்க கொடுக்குற டிப்ஸை ஃபாலோ பண்ணாமல் நம்மளே ஒரு ப்ராசஸ் வச்சுருக்கோம். ஒரு 6 ஸ்டெப் ப்ராசஸ் நம்ம கையில் இருக்குது. அதை வச்சே நம்ம ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்கலாம். ரைட் ப்ராசஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் பெட்டர் ரிட்டர்ன் தர ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிக்க முடியுங்க. இப்போது நம்மக்கிட்ட ஒரு மெத்தட் இருக்குது, அதை லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இப்போ அதை வச்சு அனலைஸ் பண்ணி ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுவோம். சக்ஸஸ்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எப்போதுமே எதையுமே கெஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. அதாவது நான் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணால் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும், இந்த ஸ்டெப்லாம் தாண்டி இருக்கணும்னு வச்சுருப்பாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 6 ஸ்டெப் இருக்குது. இந்த 6 ஸ்டெப்பை தாண்டுற ஸ்டாக்கை மட்டுமே நம்ம செலக்ட் பண்ணலாம். அடுத்து வர ஒவ்வொரு வாரமும் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாக் இந்த 6 ஸ்டெப்பை தாண்டுதா அப்படின்றத ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக்கை செக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த ஸ்டாக் நேமை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த ஸ்டாக்கை அடுத்தடுத்து வர வீடியோஸில் நம்ம செக் பண்ணலாங்க. தேங்க்யூ.